கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரத்தின் முதலாவது திருவசனம். ஒருவர் படிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1. இருந்தவாறே தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் உமது தூய திரு சமூகத்திலே உமது மக்களாக நாங்கள் ஒன்றாக கூடி வரவும், நன்றி நிறைந்த இருதயத்துடன் உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கவும், ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளை சிந்திக்கவும் நீர் பாராட்டியிருக்கின்ற இந்த நல்ல கிருபைகளை எண்ணியவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்று ஆண்டவரே இந்த உலக வாழ்வினில் எங்களுக்கான வழிகாட்டிகளையும் ஆலோசனையாகவும் உமது நல் வார்த்தைகளை எங்களுடைய கரங்களிலே நீர் தந்திருக்கின்றதற்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். இப்போதும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறினை நாம் ஒரு சிறப்புக்குரிய ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். ஹோமிஷன் சண்டேவாக நாம் அனுசரிக்கின்றோம். அதாவது நம்முடைய மெதரிஸ்ட் திருச்சபையினுடைய ஒழுங்கினில் ஒவ்வொரு திருச்சபைகளும் தங்களுக்கான ஒரு அப்போர்ஷன்மெண்ட் என்பதை செலுத்துகின்றதாக இருக்கின்றது. அதிலே ஒரு பகுதி என்பது ஹோமிஷன் சார்ந்ததாக இருக்கின்றது, நம்முடைய ரெகுலர் கிவிங் டுவர்ட்ஸ் அவர் கான்ஃபரன்ஸ் என்பதிலே. அதுபோக இன்னும் ஒரு படி நாம் முன் சென்று இந்த மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸிலே நடைபெறுகின்ற திருச்சபைகள் எடுத்த காரியங்களிலே நம்முடைய பங்களிப்புகளை கொடுக்கின்றோம். சிறப்பாக பொருளாதார ரீதியாக சற்று பின்னடைவான நிலைமையில் இருக்கக்கூடிய திருச்சபைகளுடைய பயன்பாட்டிற்கென இந்த நாளிலே நாம் சேகரித்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு காணிக்கையானது பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக அந்த திருச்சபைகளும் தன்னிறைவு பெற்ற திருச்சபைகளாக, செல்ஃப் சப்போர்ட்டிவ் சர்ச்சஸாக நம்முடைய கான்ஃபரன்ஸிலே வருகின்ற நாட்களிலே செயல்படுவதற்கு ஏதுவாகும் என்பதை நாம் நம்புகின்றவர்களாக, விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இவ்வண்ணமாக நம்முடைய ஜெபங்களின் மூலமாகவும் நம்முடைய ஈகைகளின் மூலமாக சக திருச்சபைகளுடைய வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் நாம் நம்முடைய பங்களிப்புகளை கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இவைகளின் மூலமாக இன்னும் ஆண்டவருடைய திருநாமம் அதிகமாக மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதியானது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரத்தின் 1வது வசனம் இவ்வண்ணமாக கூறுகின்றது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாச ஓட்டம், a race of faith என்கின்ற கருப்பொருளிலே அல்லது தலைப்பிலே இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கை என்பது பலருக்கு பல்வேறு விதமான பொருளை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப இனிமையான ஒன்று, சிலருக்கு வாழ்க்கை பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒன்று. வாழ்க்கை என்பது சிலருக்கு துக்கம் நிறைந்தது, சோர்வுகள் நிறைந்தது. இப்படி ஒவ்வொருவருடைய நிலைமையிலும் வாழ்வு என்று சொல்லுவது வேறுபடுகின்ற ஒன்றாகவும், ஒவ்வொருவரும் வாழ்வை அணுகுகின்ற விதம் என்று சொல்லுவதும்
வெவ்வேறானவைகளாக இருக்கின்றது. திருமறையினிலும் வாழ்வினை குறித்து அநேக இமேஜரிஸ் ஆர் உவமானங்கள் என்பவைகள் பயன்படுத்தப்படுகின்றவைகளாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற போது அது ஒரு விசுவாச வாழ்வு என்று சொல்லுவதை திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று திருவார்த்தை கூறுகின்றது. அதோடு மாத்திரமல்ல, ஆபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன உரையினில் கூறுகின்ற போது ஆபகுக் 2வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வாழ்வினை அணுகுகின்ற ஒரு போங்கினை நாம் காண்கின்றோம். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The righteous shall live by faith. The just shall live by faith என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அங்கே ஆபகுக் தீர்க்கதரிசியானவர் வாழ்வினை காணுகின்ற விதம் என்று சொல்லுவது விசுவாசம் சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இதே இறை வார்த்தைகள் தான் கிறிஸ்தவ திருச்சபையினுடைய வரலாற்றினிலே சீர்திருத்த திருச்சபையின் உருவாக்கத்திற்கான ஒரு பெரிய வித்தினை இட்டது என்று நாம் கூறலாம். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய இறைவாக்குரைகளையும் ரோமருக்கு எழுதிய நிருபத்தையும் இணைத்து படிக்கின்ற போது, in his depth understanding of the scripture, he came forward for the reformation of the church. திருச்சபையினுடைய பல்வேறு விதமான சீர்கேடுகளை அகற்றி விசுவாசமே பிரதானமான ஒன்று என்பதை முன்னிறுத்துகின்றவராக, அதன் மூலமாக கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுவது விசுவாசத்தின் வாழ்வு என்பதை முன்மொழிந்து பெரியதொரு மாற்றத்திற்கு நேராக திருச்சபையினுடைய சீர்திருத்தத்திற்கு அவர் முன்னோடியாக செயல்படுகின்ற நபராக இருந்ததை திருச்சபையின் வரலாற்றினில் நாம் அறிகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட 3 திருமறை பகுதிகளையும், பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியாகிய எரேமியா தீர்க்கதரிசியினுடைய இறைவாக்குரைகள், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் இறைவாக்குரைகள், இன்னும் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தின் இறைவாக்குரைகள் அனைத்தையும் நாம் ஒன்றாக படிக்கின்ற போது நம்முடைய வாழ்வு ஒரு விசுவாச வாழ்வு என்பதை அது வலியுறுத்துகின்றது. இந்த விசுவாச வாழ்வு என்று சொல்லுவது ஒரு ஓட்டத்தில் ஈடுபடுவதற்கு இணையான வாழ்வாகவும் இருக்கின்றது என்பதையும் நாம் இங்கே காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். கிறிஸ்தவர்களாக ஆண்டவரை விசுவாசித்து வாழ்வின் பாதையினில் நாம் முன்னேறுகின்ற போது நமது வாழ்வு ஒரு ஓட்டத்திற்கு இணையானதாக இருக்கின்றது. நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். உலக மக்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். வாழ்வு எவ்வளவு வேகமானது என்று சொல்லுவதை யோபுனுடைய புஸ்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், இந்த நெய்கிறவனுடைய நாடா நெய்கின்ற வேகத்தில் இருக்கிறத விடவும் வேகமாக என்னுடைய நாட்கள் என்பவைகள் ஓடுகின்றதாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். ஆக வேக வேகமாக ஓடுகின்ற ஒரு வாழ்வின் காலத்திலே நாம் இருக்கின்றோம். ஒருவேளை வயசானவங்க கிட்ட கேட்டோன்னு சொன்னால், இப்போது சின்ன பையனாக பிறந்து வளர்ந்தது போல இருக்குது, இளைஞன் ஆனது போல இருக்குது, குடும்பம் ஆனது போல இருக்குது, பிள்ளை குட்டிகள் ஆச்சுது, அடுத்தது முதியோர் சீனியர் சிட்டிசன்னு சொன்னாங்க, இன்னும் வாழ்வின் சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்குன்னுட்டு சொல்லுகின்றவர்கள் கூறலாம். இன்னும் வளருகின்றவர்கள் தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை குறித்த எண்ணங்களோடு வாழ்வின் ஓட்டம் எத்தகையது என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கலாம்.
இப்படி நாம் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தினில் வேகமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினில் நாமும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே போல நம்முடைய விசுவாச வாழ்வும் இங்கே ஒரு ஓட்டமாகவே இருக்கின்றது. ஆக நம்முடைய விசுவாச வாழ்வு ஓட்டம் என்று சொல்லுவதை இங்கே எபிரேயர் நிருபத்தின் வலியுறுத்துகின்றார். இவர் மாத்திரமல்ல, இன்னும் திருமறையினில் சிறப்பாக பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலும் கிறிஸ்தவ வாழ்வினை ஓட்டத்திற்கு ஒப்பிடுகின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த ஓட்டம் என்று சொல்லுவது இங்கே எபிரேயர் நிருபத்தினிலே இறைமக்களாகிய கிறிஸ்தவர்களை அல்லது கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்களை உற்சாகப்படுத்துகின்றதாக, அவருடைய விசுவாச வாழ்வினில் ஊக்கம் கொடுக்கின்றதற்காக குறிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆக நாம் எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் தளர்ந்து போகிறவர்கள் உண்டு, இந்த ஓட்டத்தில் பலவீனம் அடைந்து போகின்றவர்கள் உண்டு, இந்த ஓட்டத்தில் சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. முடியாது முடியாது அப்படின்னு சொல்லியெல்லாம் பல நிலைமைகளில் இந்த ஓட்டத்தில் இருந்து விலகுவதற்கு விரும்புகின்றவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தினில் இந்த ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது ஆண்டவருடைய இறைவார்த்தை எல்லாரையும் ஓடுவதற்கு அழைக்கின்றது. All of us need to join in this race என்று சொல்லுவதை திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். ஆக நாம் இந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடுகின்ற போது எவண்ணமாக ஓட வேண்டும் என்பதை குறித்து சிறப்பாக இந்த திருவார்த்தைகள் வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. விசுவாச ஓட்டம். ஆக விசுவாசம் என்று சொல்லுவது என்ன என்று சொல்லுவதை எபிரேயர் நிருபத்தின் 11வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். ஹீப்ரூஸ் 11:1 நாம் படிக்கின்ற போது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று கூறுகின்றது. அதோடு 3வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்றும் விசுவாசத்திற்கான டெஃபினிஷன் என்பது திருமறையிலே கொடுக்கப்படுகின்றது. ஆக விசுவாச ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது ஆண்டவரே இந்த விசுவாசத்தை ஒரு ஈவாக நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். எல்லாரும் உலகத்தில் ஓடுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். யாரை கேட்டாலும் ஏதோ ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் ஓடுகின்ற போது நாம் ஒரு விசுவாசத்தோடு ஓடுகின்றோம். ஆக அந்த விசுவாசம் என்பது ஆண்டவரால் நமக்கு அருளப்படுகின்ற ஈவு, இஸ் எ கிஃப்ட் என்று சொல்லுவதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தின் மைய பகுதியிலே நாம் காண்கின்றோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. ஆக ஆண்டவர் இயேசுவை சார்ந்து, ஆண்டவர் இயேசுவை முன்னிறுத்தி ஓடுகின்ற ஒரு ஓட்டம்தான் கிறிஸ்தவ விசுவாச ஓட்டம். இந்த ஓட்டம் வேறு ஓட்டங்களிலிருந்து நம்முடைய ஓட்டத்தை வேறுபடுத்தி காட்டுகின்றதாக இருக்கின்றது. இந்த ஓட்டம் நம்முடைய ஓட்டத்தை வேறு ஓட்டங்களிலிருந்து சிறப்புப்படுத்தி காட்டுகின்றதாகவும் இருக்கின்றது. ஆக இந்த ஒரு விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடுகின்ற போது எத்தகைய நிலைமையிலே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லுவதற்கு 11வது அதிகாரத்திலும் 11வது அதிகாரம் முழுவதும் ஒரு பெரிய விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. A schedule of people, those who ran ahead of us. ஆண்டவர்காக நமக்கு முன்பதாக இந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடினவர்களுடைய பட்டியல் என்பது அங்கே கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. அவர்கள் எல்லாரும் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆக இந்த ஓட்டம் என்று சொல்லுவது நாம துவங்கி ஓடுகின்ற ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டம் ஆண்டவரால் நமக்கு ஈவாக தரப்பட்டதாக இருக்கின்றது. லைஃப் இஸ் எ கிஃப்ட். அதிலும் விசுவாசமும் ஒரு கிஃப்ட். அது கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய சிறப்பாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வு ஆண்டவரால் நமக்கு தரப்படுகின்ற ஈவாக இருக்கின்றது.
அந்த வாழ்வோடு அவர் விசுவாசத்தையும் இணைத்து தருகின்றார் என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்தவ விசுவாச ஓட்டம் இன்னும் மேன்மைப்படுத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆக இந்த ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது எவனமாக நாம் ஓட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது 12வது அதிகாரத்தின் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு என்று நாம் காண்கின்றோம். ஆக இந்த ஓட்டத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது லகுவானவர்களாக அல்லது பாரமற்றவர்களாக நாம் ஓட வேண்டும் என்பதை ஆண்டவருடைய இறைவார்த்தை நம்மில் எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த ஒரு ஓட்ட களத்தில் ஓடுகின்றவர்களை நாம் எண்ணி பார்க்கின்ற போது அவர்கள் they will be on the track. In the arena many will be gathered and they will make shout and applause in encouraging them to run. ஆக ஒரு குழுமி இருக்கக்கூடிய பெரிய அரங்கினில் கரவொலிகள் எழுப்பி அவர்களை ஓடுவதற்கு உற்சாகப்படுத்துவதைப் போல இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள் என்று கூறுகின்றார். ஆக இந்த ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது நாம் தனிமையாக ஓடவில்லை, அல்லது நாம் தாம் பயணியராகவும் ஓடவில்லை, மாறாக நமக்கு முன்பதாக ஏராளமானோர் இந்த ஓட்டத்தில் ஓடி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை இங்கே எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் தந்து இறைமக்களை உற்சாகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஏன் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் இந்த திருவசனத்தினில் இறைமக்கள் தங்களுடைய வாழ்வின் விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதற்கான ஒரு இடத்திற்கு வருகின்றார் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சந்திக்கக்கூடிய போராட்டமான சூழ்நிலைகளின் நடுவினில் ஆண்டவர் எத்தகையவர் என்று சொல்லியும் பின்மாற்றம் அடையாமல் சோர்வு கொள்ளாமல் மீண்டும் ஆண்டவருக்காக செயல்படுவதற்காக அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வண்ணமாக இங்கே இந்த ஓட்டத்தை அவர் முன்மொழிகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒருவேளை நீங்கள் எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை இன்னும் 13வது வசனத்தையும் நாம் படிப்போம் என்று சொன்னால், ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி முடமாயிருந்தது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள் என்றும் அங்கே ஒரு அழைப்பு விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ட்ராக்ல ஓடுறதுல இருந்து தோய்ந்து போனவர்கள், பலவீனம் அடைந்து போனவர்கள், ஓய்ந்து போனவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய மக்களை அங்கே அவர் உற்சாகப்படுத்துகின்றார். we need to run. ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போன்ற பெரிய பெரிய பந்தயங்களில் எல்லாருக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்குன்னு தகுதி பெற்றவங்களை தான் ஓடுறதுக்கு அந்த ட்ராக்ல கொண்டு விடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என்ன செய்யலாம்? இந்த ஓட்டத்தில் பங்கு பெறலாம். ஆல் ஆர் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட், ஆல் ஆர் கிவன் சான்ஸ் டு ரன் என்று சொல்லுவது இங்கே கொடுக்கப்படுகின்ற இறை செய்தியாக இருக்கின்றது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், clouds of witnesses. ஆக ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கக்கூடிய சாட்சிகள் என்று சொல்லுகின்ற போது அது வானத்தில் இருக்கின்ற மேகங்களுக்கு இணையானதாக இருக்கின்றது, எண்ணிறந்தவைகளாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. When we participate in this race, they are rejoicing. ஆக நம்முடைய முன்னோடிகளாக those who ran ahead of us, அவர்கள் எல்லாம் நாம் இந்த ஓட்டக்களத்திலே ஓடுவதை பார்க்கின்ற போது they are rejoicing within themselves.
அவர்கள் தங்களுடைய வாழ்வினில் அங்கே குதூகலம் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். என்னுடையவர், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடையவர்கள் இந்த ஓட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு ஆனந்தம் அவர்களுக்குள்ளதாக உண்டாகின்றது. ஒருவேளை ஒரு அரீனாவில் இருந்து பார்க்குறவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு, எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அவர்களை பார்ப்பார்களோ, அதுபோல மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக இந்த விசுவாசத்து ஓட்டத்தை ஓடி இருக்கின்றவர்கள் எல்லாரும் இந்த காலத்தில் ஓடுகின்ற நம்மை எதிர்நோக்கோடு பார்க்கின்றார்கள். How we will run, how we will accomplish என்பதை அவர்கள் எதிர்நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். Will my son or my daughter disappoint me or cheer me? என்னை துக்கப்படுத்துவாளோ அல்லது என்னை துக்கப்படுத்துவானோ, என்னை மகிழ்விப்பானோ என்று சொல்லுகின்ற எதிர்நோக்குகளோடு இந்த குழுமியிருக்கின்ற மக்கள் பார்ப்பதைப் போல திரளான சாட்சிகளாக இருப்பவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை இங்கே எபிரேய நிருபத்தினாக்கியோன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். உலகத்திலிருந்து நம்மை காண்கின்ற சாட்சிகள் அல்ல, மாறாக பரலோகத்திலிருந்து நம்மை காணுகின்ற சாட்சிகள் என்பவர்களின் நடுவே நாம் ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். That is the uniqueness of Christian race. உலகத்தான் என்ன பார்க்கறதுக்காக நான் ஒரு ஓட்டத்தை ஓடுறேன்னு சொல்லுகிறது அல்ல, மாறாக பரலோகமே என்னை கண்ணோக்கி பார்க்கின்றது. அவர்களின் நடுவினில் எத்தகையவனாக நான் ஓடுகின்றேன், எத்தகையவளாக நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஓடுகின்றேன் என்று சொல்லுவது இங்கே சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஒரு ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது நம்முடைய ஓட்டமானது லகுவானதாக அல்லது பாரமற்றதாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றார். இங்கே ஒரு சிம்பிளிஃபைடு லைஃபாக அல்லது பேர்டன் லெஸ் ஆக நம்முடைய ஓட்டமானது அமைய வேண்டும் என்பதை திருமறை வலியுறுத்துகின்றது. பாரமான யாவற்றையும் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஓட்ட வீரனை அல்லது வீராங்கனையை நாம் கண்முன்ன நிறுத்துவோன்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆஃபீஸ் ஷூ டை எல்லாம் கட்டி அப்படி வந்து ஓட்டக்களத்தில் நிற்பாங்களா? இல்லை. ஓட்டக்களத்தில் நிற்கிறவங்க எந்த ஒரு இடையூறுகளுக்கும் இடமே இல்லாமல் எல்லாம் தேவையில்லை 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 என்று எதெல்லாம் தள்ள முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தன்னை தயார் நிலையினில் வைத்து லக்கை அடைவதற்கு நிற்கக்கூடிய ஒரு நபராக அவர்கள் இருப்பார்கள். ஆக இந்த விசுவாச வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது நம்மில் ஆண்டவர் எதிர்பார்ப்பதும் நம்மை பாரப்படுத்துகின்ற காரியங்கள் எவைகளோ அவைகளெல்லாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை இந்த ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது நமக்கு நாமே பாரமாகி விட முடியும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பான கருத்து. ஒருவேளை ஒரு ஓட்டப்பந்தய ஒரு அத்லெட் எடுக்கின்ற போது அவர்கள் முதலாவது மேற்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் இன் மெயின்டைனிங் தேர் ஓன் பாடி என்று சொல்லுவது முக்கியமானதாக இருக்கின்றது. என்ன உணவு சாப்பிடணும், என்ன ஆகாரம் உட்கொள்ளணும், எதை தான் எடுத்துக்கலாம், எதை தான் எடுத்துக்கூடக்கூடாது, தன்னுடைய சரீரத்திற்கு ஒத்தது எது, ஒவ்வாதது எது என்பதும் அந்த வீரனுக்கு வீராங்கனைக்கு தெரிகின்றதாக இருக்கின்றது. எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாம் எனக்கு ஏற்புடையது அல்ல என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கூறுவதை போல செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் டு ஹேவ் அண்ட் டு ஹேவ் நாட் என்று சொல்லுவது அந்த ஒரு வீரனுடைய வீராங்கனுடைய வாழ்வினில் இருக்கின்றதாக இருக்கின்றது. நான் ஓடணும், அதனால நான் விரும்புகிறதெல்லாம் சாப்பிட்டு என்னுடைய வெயிட்டை கொஞ்சம் கூட்டிக்கிறேன்னு சொன்னேன்னா ஓட்டத்தில் என்ன செய்ய முடியாது, ஓடி பரிசு பெற இயலாது. தன்னுடைய சரீரமே தனக்கு பாரமானதாக மாறிவிடும். ஆக இந்த ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது பாரமானவைகள் என்று எவைகளெல்லாம் கருதப்படுகின்றதோ அந்த பாரங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். சரீரத்திலே வருகின்ற பாரங்களாக இருக்கலாம், மனதிலே வரக்கூடிய பாரங்களாக இருக்கலாம்,
சிந்தையிலே வரக்கூடிய பாரங்களாக இருக்கலாம். பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட், இவைகளில் ஒரு பெரிய பாரத்தை நாம் சுமந்துக்கிட்டு ஓட்டக்களத்தில் வந்து நிற்போம்னு சொன்னால் நம்மளால் ஓடவே முடியாது. விசில் அடித்தது கூட தெரியாமல் நிற்கிறவங்கள போல நின்றுட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையினில் ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக பாரமான யாவற்றையும் விட்டு அல்லது தள்ளிவிட்டு ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து இறைவார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய விசுவாச ஓட்டம் எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். உடல் அளவிலும் உள்ள அளவிலும் சிந்தனை சார்ந்த அளவிலும் எவைகள் நம்மை பாரப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றது இந்த விசுவாச ஓட்டத்திலே முன்னேறுவதற்கு என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த ஓட்டத்திலே நாம் பாரமான யாவற்றையும் என்று சொல்லுகின்ற போது இமீடியட்டாக இங்கே திருவார்த்தை கூறுகின்றது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஆக இந்த ஓட்டத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது நாமே நமக்கு பாரமாகுகின்ற ஒரு சூழல் என்பது அங்கே இருக்கின்றது. பிகாஸ் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின்லெஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் வித்தவுட் செல்ஃப் டிட்டர்மினேஷன், இவைகளினால் வருகின்ற பாரம் என்பது அங்கே நம்முடைய ஓட்டத்தை தடை செய்ய இயலும். அடுத்த நிலைமையில் வருகின்றது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். ஆக உலக வாழ்க்கையில் ஓடுகிறவர்களுக்கு பாவத்தை குறித்த எண்ணமே இல்லாமல் ஓடலாம். ஆனால் கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது ஆல்வேஸ் we need to be cautious of sin. பாவத்தை குறித்த ஒரு உள்ளுணர்வோடோ அல்லது ஒரு எச்சரிக்கையோடோ நாம் எப்பொழுதும் ஓடுவதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். Sin that easily entangles us, the sin that easily surrounds us, நம்மை சுற்றி வளைந்து கொள்ளுகின்ற, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு விடாத அளவில் காந்தத்தை போல, மேக்னெட்டிக் பவரை போல நம்மை பின்வலிக்கின்ற பாவம் என்கின்ற தன்மையை இங்கே எபிரேயர் நிருபத்தின் வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடுவதற்காக தயார்படுத்துகின்ற ஒரு வீரன், வீராங்கனையை போல கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் முன்னேறுகின்ற போது சின் நம்மை பாரப்படுத்துகின்றதாகவும், இட் இஸ் so heavy that makes me not to move a step ahead என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இங்கே பாவம் தன்னுடைய பாரமான தன்மையை நம்மினில் அழுத்துகின்ற போது நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்றது என்பதை எபிரேயர் நிருபத்தின் வலியுறுத்துகின்ற போது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ இந்த ரேஸ்ல நாம் ஈடுபடுகின்ற போது, இந்த ஓட்டத்திலே, கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடுகின்ற போது, as a believer we have authority to incline and to not. இந்த பாவத்தோடு சமரசம் செய்வதற்கும், பாவத்தின் பாரத்தை தன்னிலே ஏற்று இந்த ஓட்ட பந்தயத்திலே தொடர்ந்து முன்னேறாமல் இருப்பதும், அதை தள்ளிவிட்டு ஓடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நல் நம்பிக்கையையும் இங்கே எபிரேயர் நிருபத்தின் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் இது ஒரு விசுவாச ஓட்டம். இல்லைன்னு சொன்னால் பாவத்தின் சங்கிலிகளால் சுழலப்பட்ட, பாவத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்ட, பாவத்தின் சங்கிலிகளால் கட்டப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டு ஓடுகின்ற ஒரு ஓட்டமாக இந்த உலக ஓட்டம் இருக்கும். ஆனால் ஒரு கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது faith is given as a gift. ஆண்டவரால் நமக்கு விசுவாசம் ஈவாக தரப்பட்டிருக்கின்ற போது அந்த பாவத்தை மேற்கொள்ளுவதற்கான அதிகாரத்தையும் இந்த விசுவாசம் நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளதாக இருக்கின்ற போது அது பாவத்தை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது. விசுவாச ஓட்டக்களத்தில் ஆண்டவர் நம்மை ஓட வைத்திருக்கிறார்னு சொல்லுகின்ற போது பாவத்தின் மீதான அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் பாவம் நம்மில் அதிகாரம் செய்யாமல் இருக்கிறதற்கு நாமே அதற்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான முன் உதாரணங்களை
எபிரேயர் 11வது அதிகாரத்தின் முந்தைய வசனங்களிலே ஆண்டவர் நமக்கென வைத்திருக்கின்றார். இந்த பாவமும் அதன் பாரமும் எத்தகையது என்று யோசேப்பிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. முந்தின அதிகாரத்தில் அந்த வசனங்கள் இருக்கின்றது. இந்த பாரமும் அதனால் உண்டாகுகின்ற பாதிப்பும் தனது ஓட்டத்தை எவனமாக பாழ்படுத்தியது என்பதை சிம்சோனிடத்தில் கேட்டா அவர் சொல்லுவார். There are positive examples, there are negative examples in this faith race. ஆக 32வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், எபிரேயர் 11:32 நாம் படித்தோம் என்று சொன்னால், பின்னும் நான் என்ன சொல்வேன், கிதியோன், பாராக், சிம்சோன், ஏப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. Time is not enough for me to describe all these pioneers who ran ahead of me என்று கூறுகின்றார். அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனம் இவ்வண்ணமாக துவங்குகின்றது, பின்னும் நான் என்ன சொல்வேன், and what more shall I say. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? இவ்வளவு பேர் நமக்கு முன்பதாக இந்த ஓட்டத்தில் ஓடி இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஓட்டம் அவருடைய வாழ்விற்கான வெற்றிவாகை சூடுவதற்கான ஒரு ஓட்டமாக அமைந்தது என்று சொன்னால், அவர்கள் லகுவானவர்களாக அல்லது பாரமற்றவர்களாக ஓடினார்கள், பாவத்தை தள்ளிவிட்டு ஓடினார்கள். இன்று நாம் ஓடுகின்ற ஓட்டத்தில் மற்றவங்களுக்கு தெரியாது வாட் இஸ் அவர் சின். நாம் என்ன பாவம் செய்கிறோன்னிட்டு மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க செய்கிற சேம் பாவத்தை நம்ம செய்யாமல் இருப்போம். ஆனால் நாம் செய்கின்ற பாவம் ஆண்டவருக்கு தெரியும். இட்ஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப். கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான தனிப்பட்ட ஒரு உறவு நிலை. நம்மை சீர்தூக்கி பார்க்க இறைவார்த்தை அழைக்கின்றது. எவைகள் நம்மை பாரப்படுத்துகின்றது, எந்தெந்த பாவங்கள் நம்மை சுற்றி வளைக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க, அவைகளை உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே நம்முடைய இலக்கு என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது, எபிரேயர் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் வருகின்ற போது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, லுக்கிங் அன்டு ஜீசஸ். வாழ்க்கையில் பாரத்தை தள்ளிடலாம், பாவத்தையும் மேற்கொள்ளலாம், ஆனாலும் வெற்றி பெறா போகாமலுக்கான வாய்ப்புகள் உண்டு. டிஸ்ட்ராக்ஷன் என்பது ஓட்டத்தில் இடம் பெறாமல் இருக்க வேண்டும் என்பதை திருவார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றது. பந்தய சாலையில் ஓடுறதுக்கு ட்ராக்ல வந்த பிறகு எனக்கு சைடில் யார் நிற்கா, இன் மை ரைட் இன் மை லெஃப்ட் யாருன்னு பார்க்க முடியாது. எனக்கு பின்னால் யார் நிற்கானையும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஓட்டம் இலக்கு தான். என்னுடைய கோல், என்னுடைய இலக்கு என்று சொல்லுவது பிரதானமானதாக அமைகின்றதாக இருக்கின்றது. இங்கே எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் நமக்கு முன்பதாக வைக்கின்ற இலக்கு என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து. இன்னும் மனிதர்கள் அநேக காரியங்களுக்காக ஓடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். பணத்திற்காக ஓடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், புகழுக்காக ஓடுகின்றவர்கள் இருக்கின்றார்கள், சொத்து சேர்க்கணும்னு சொல்லி ஓடுறவங்க இருக்கிறாங்க, மண்ணுக்காக ஓடுறவங்க இருக்காங்க, பொண்ணுக்காக ஓடுறவங்க இருக்காங்க, பெண்ணுக்காக ஓடுகின்றவர்கள் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக ஓடுகிறாங்க. ஒவ்வொருத்தர் விதமான ட்ராக்கில் போயிட்டு இருக்காங்க. எனக்கு வழி தனி வழின்னு சொல்லுவது போல, யூ டோன்ட் நோ எனிதிங், என்னுடைய பாதையில் போயிட்டு இருக்கிறேன், டோன்ட் இன்டர்ஃபியர், டோன்ட் கம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமையில் ஓடுகின்ற இளைஞர்கள், முதியவர்கள், ஏராளமானவர்கள் ஓடுகின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்தில் நாம் ஈடுபடுகின்ற போது நம்முடைய இலக்கு, நம்முடைய கண்கள் எதன் மீது பதிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பது நமக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. திரளான சாட்சிகள் இந்த ஹெவன்லி அரீனாவில் இருந்து நம்ம பார்க்கின்ற போது
இந்த ஓட்டத்தில் நாம் ஈடுபட்டிருக்கின்ற போது நம்முடைய லெக்கில் நின்று இயேசு வா என்று சொல்லி நம்மை வரவேற்கின்றவராக இருக்கின்றார். ஆக இயேசுவை நோக்கி நாம் ஓடுவதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று எவைகளை நாம் நம்முடைய குறிக்கோளாக, வாட் இஸ் அவர் கோல், நம்முடைய டெஸ்டினேஷனை நாம் எதாக வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. அகடமிக்கில் கோல், லைஃப் கோல், ஃபினான்சியல் கோல், செட்டில்மெண்ட்டில் கோல், இப்படி வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்காக கோல் செட்டிங் ஏற்படுத்தி கொடுக்கின்றது இந்த உலகம். ஆனால் இயேசுவை நாம் கோலாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கின்றோமா? இளம் தலைமுறையினருக்கு கொடுக்கின்றோமா? முதியவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய பிரயாணத்திலே, இந்த ஓட்டத்திலே ஈடுபடுகின்ற போது எதை நம்முடைய கோலாக வைத்திருக்கின்றோம்? இயேசுவை நோக்கி ஓடுகின்ற ஓட்டமாக நம்முடைய ஓட்டம் இருக்கின்றதா? அல்லது கால ஓட்டத்தில் இயேசுவையே மறந்து போகின்றவர்களாக, இயேசுவையே மறுதலித்து போகின்றவர்களாக, விசுவாச தளர்வு பெற்றவர்களாக மாறிவிட்ட நிலைமையினில் நம்முடைய ஓட்டம் இருக்கின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு ஒவ்வொரு சூழ்நிலையும், இந்த ரேஸில் நாம் ஈடுபடுகின்ற போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சிச்சுவேஷன் சேஞ்சஸ். வாழ்க்கையினுடைய முன்னேறுகின்ற சூழ்நிலைகளிலே சூழ்நிலைகள் மாறுகின்றவைகளாக இருக்கின்றது. சில சூழ்நிலைகளில் குதூகலத்தை வாழ்க்கையில் தரலாம். சில அனுபவங்களினூடாக நாம் ஓடுகின்ற போது தனிமையின் அனுபவத்திலே நாம் ஓடுகின்றவர்களாக இருக்கலாம். சில அனுபவங்களினூடாக நாம் ஓடுகின்ற போது மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களின் கூடாக ஓடுகின்றவர்களாக இருக்கலாம். சில அனுபவங்களினூடாக ஓடுகின்ற போது கைவிடப்பட்டவர்களைப் போல தன்னம் தனியனாக்கப்பட்ட நிலைமையிலே ஓடுகின்ற ஓட்டமாக இருக்கலாம். சில ஓட்டங்களிலே அது வனாந்திரமானதாக இருக்கலாம். எலியா கர்மேல் மலையிலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொடுத்தவர் வனாந்திரத்தில் போதும் ஆண்டவரே, இட் இஸ் எனஃப், ஃபினிஷ்ட். நான் ஓடி முடிக்கிறது இல்லை, நீரே இந்த ஓட்டத்துக்கு புல் ஸ்டாப் போட்டுறேன், இட் இஸ் எனஃப், டோன்ட் மேக் மீ டு ரன் அஹெட் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு விரக்தியில் வரக்கூடிய நிலைமையினில் ஓடினவர்களும் உண்டு. ஆனால் இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவரேன்னு சொன்னதுனால தான் எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம் என்ன இருக்குன்னு சொன்னார். there is a long way for you to run, ஆக prepare yourself என்று சொல்லி ஆண்டவர் அவரை திடப்படுத்துகின்றவராக, தைரியப்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதிகளை நாம் படிக்கின்ற போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் நாம் வருகின்ற போது அங்கே எரேமியா ஒரு நிர்பந்தமான நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இறைமக்களாகிய இஸ்ரவேலர் உண்மையான ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை கேட்பதற்கு, செவி மடுப்பதற்கு மறுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். நோ நீட் டு ப்ராஃபஸி. கடவுளுடைய உண்மையான வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்கள் மனமற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கின்றவராக இருக்கின்றார். 23வது வசனம், 23 படித்தீர்கள் என்று சொன்னால், எரேமியா 23:23, நான் தூரத்திற்கு மாத்திரமா தேவன், சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகின்றார். Who God is in his real nature. கடவுள் தன்னுடைய உண்மையான தன்மையினில் எத்தகையவராக இருக்கின்றார்? தேசம் பாழ்பட போகின்றது, தேசம் சிறைப்பட போகின்றது என்கின்ற உண்மையான இறை செய்தியை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று, தி மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய உண்மையான வாயாக நின்று அவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகின்ற போது அவரை தூக்கி குழியில போடுறதுக்கு முயற்சி செய்கின்ற ஒரு சமூகத்தின் நடுவினிலே எரேமியா ஓடுகின்றவராக இருக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற அதிகாரங்களில் உள்ள வசனங்களை எல்லாம் படித்தீங்களேன்னு சொன்னார்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்லையும் he stood all alone. He ran his race all alone. தான் ஒருவனாக அந்த சமூகத்தின் நடுவினில் ஓடுகின்ற உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக, உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக எரேமியா ஓடுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் 28, 29 ஆகிய வசனங்களில் நாம் படித்தோம் என்று சொன்னால், சொப்பனங்களை கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். Before the grain, chaff is unthinkable. அதுக்குன்னு உள்ள இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கோதுமை பயிறு அல்லது தானியத்துக்கு அம்பாரம் இருக்கிறது, பதருக்கு நெருப்பு களந்தான் இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். அதோடு மாத்திரம் இல்லை, 29வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, என் வார்த்தை அக்கினியை போலவும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். My words are like fire and my words are like hammer that breaks. கடினமானவைகளை உடைக்கின்ற ஆற்றல் மிக்கது இறைவார்த்தைகள். இறைவார்த்தைகள் அக்கினிமயமாக நமக்குள்ளதாக எரிகின்ற தன்மை உடையதாக இருக்கின்றது. ஒரு ஃபயர் என்பது இறைவார்த்தைக்குள்ளதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே வெளிப்படத்தில் படிக்கின்ற போது, நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாயே, நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு ஆண்டவர் எச்சரிக்கின்றார். ஆக ஆண்டவர் இந்த ஓட்டத்தில் நம்ம ஈடுபட செய்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, இயேசுவை நோக்கி நாம் ஓடணும். இயேசுவை நோக்கி ஓட ஓட, ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஜீசஸ் kindles that fire. That hammer breaks. ஆண்டவருடைய இறை வார்த்தை சிச்சுவேஷன்ஸை உடைக்கிறதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய இறை வார்த்தை நமக்குள் எழுகின்ற எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் உடைக்கிறதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய இறை வார்த்தை இயேசுவையே பார்க்க செய்கின்றது, ஓடுறதுக்கு நம்மளை வழி நடத்துகின்றதாக இருக்கின்றது. நாட் டு கெட் டிஸ்ட்ராக்டட். எவைகளை குறித்தும் நாம் கவனச்சிதறல் அடையாமல் இயேசுவையே நோக்கி ஓடுவதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. இன்னைக்கு ரோட்டில் நடக்கக்கூடிய நிறைய ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை சில வண்டியிலெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், டிரைவ் மோடில் வந்த உடனேயே உங்களுக்கு யூடியூப் அது இதெல்லாம் ஆஃப் ஆயிரும். ஆனாலும் நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு ஆனாலும் ஓட்டி செல்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். என்றும் கணக்கு எடுப்பிலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், அநேகமான விபத்துகளுக்கு காரணமாக அமைகின்றது எது என்று சொல்லுகின்ற போது டிஸ்ட்ராக்ஷன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லுவது பெரிய பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தி விடுகின்றதாக இருக்கின்றது. ஆக இங்கே விசுவாசத்தையும் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு, the author and finisher of our faith. In him we received our faith, in him we complete our faith. அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஆவலாக இயேசுவை அனுதினமும் நம்முடைய வாழ்வினில் நோக்கி பார்க்கின்றவர்களாக நாம் ஓட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற வாழ்வின் சூழலிலே இந்த ஒரு விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற போது, நமக்கு முன்பதாக இயேசுவானவர் நிற்கின்றாரா, அல்லது இயேசுவின் மீது நாம் கண்களை பதித்தவர்களாக ஓடுகின்றோமா, வேறு வேறு காரியங்களை நோக்கி நாம் ஓடுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதிய இந்த நிருபத்திலே வருகின்ற இறை மக்கள் தங்களுடைய விசுவாச வாழ்வினை விட்டு பின்வாங்குகின்ற ஒரு சமூகத்தில், டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், ஆல்வேஸ் கெட் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ். சிலுவையில் உங்களுக்காக மரணமடைந்த, சிலுவையில் உங்களுக்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரையே நோக்கி பாருங்கள் என்று கோருகின்றார். ஏன்னு சொன்னால், 2வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். where he is seated. அவர் எங்கே அமர்ந்திருக்கின்றார் என்பதை எண்ணி பார்த்து
ஒரு சிலுவை சுமக்கின்ற அனுபவங்களைப் போல உள்ள ஒரு சூழ்நிலையில் கூட நாம் தன்னந்தனியே ஓடுகின்றவர்களாக இருக்கலாம். Whatever may be the life situation in which you are running your race, just focus Jesus. ஏன்னா ஒவ்வொரு அடியிலையும் நாம் கடந்து செல்கின்ற சூழ்நிலைகளை நமக்காக மாற்றி தருகின்றவர் ஆண்டவர். எரேமியா தீர்க்கதரிசியின் திருவார்த்தை அதை தான் கூறுகிறது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன். மனுஷன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் பார்க்க முடியும். God can see that we is unable to see or perceive or think. நம்மால் எண்ணிப்பார இயலாத நிலைமையினில் கடவுள் நம்மை காணுகின்றவராக, நம்முடைய வாழ்வினில் செயல்படுகின்றவராக இருக்கின்ற போது அந்த இயேசுவையே நோக்கி நம்மோட அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். கடைசியாக நாம் சிந்திக்கின்ற போது, இந்த ஓட்டத்திலே நாம் ஈடுபடுகின்ற போது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவும். வித் என்டியூரன்ஸ் ஆர் வித் பேஷன்ஸ். ஓட்டத்தில் ஓடும்போது இது ஒரு நாள் ஓட்டம் இல்லை, 100 மீட்டர் ஓட்டம் இல்லை, இது ஒரு 1000 மீட்டர் ஓட்டமும் இல்லை. இது வாழ்நாள் ஓட்டம், எ லைஃப் லாங் ரேஸ். அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஸ்டாமினா எவ்வளோ வேணும்? ஒரு 500 மீட்டர் ஓட்டத்துக்கே நம்ம எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒரு 100 மீட்டர் ஓட்டத்துக்கும் எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எ லைஃப் லாங் ரேஸ் நாம் ஆண்டவருக்குள்ளதாக ஓடணும்னு சொன்னால் எவ்வளவு என்டியூரன்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த பொறுமை எரேமியா தீர்க்கதரிசியிலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த பொறுமை நம்முடைய ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த பொறுமை இங்கே நமக்கு முன்பதாக இருக்கின்ற ஏராளமான சாட்சிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 39வது வசனத்தையும் 40வது வசனத்தையும் நாம் படித்தோம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். Though they were received a good testimony, yet they have not inherited the promise. ஏன் 40வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு. அப்படின்னு சொன்னா, what a unique privilege God has given us. நமக்கு முன்பதாக ஏராளமானவர்கள் ஓடி இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவரால் நற்சாட்சி பெற்றிருக்கின்றார்கள். ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஓடுறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்து இந்த கூட்டத்தில் நம்ம இணைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அது ஆண்டவரால் நமக்கு தரப்படுகின்ற ஒரு சிறப்பு என்பதை நாம் உணர்கின்ற போது we will run with endurance and we will run with patience என்பதை நாம் காண்கிறோம். 40வது வசனத்தை மேலும் படிக்கின்ற போது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். That the Lord has already ordained or predestined for us என்று சொல்லுகின்ற அந்த ஒரு ப்ரிவிலேஜ் எப்பொழுதும் நம்ம கண்ணு முன்னால இருக்கணும்னு சொன்னா, பாரம் முன்னிட்டு எதெல்லாம் திருமறை பட்டியலிடுகின்றதோ இதெல்லாம் வேண்டாம் 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 வேண்டாம், நோ 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 நோன்னு சொல்லிட்டு நம்முடைய ட்ராக்ல போயிட்டே இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடுகிறதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து அவருடைய திருநாமத்திற்கு மகிமையாக வாழ ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.